Hi students, this is quantum mechanics class. I am your professor Dr. D. Silambarasan. போன கிளாஸில் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருங்கிறது தான் இந்த யூனிட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆப்ரேட்டர் தியரி அப்படிங்கிறது ஒரு இந்த யூனிட்டில் ஒரு ஆஃப் த யூனிட் இருக்குது. அதில் பேசிக்காக லீனியர் ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செல்ஃப் அட்ஜாயின்ட் ஆப்ரேட்டர், ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். கம்யூட்டிங் நான் கம்யூட்டிங் ஆப்ரேட்டர்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ஐகன் வேல்யூஸ். ஸோ இதை நம்ம டைட்டிலேருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ஐகன் வேல்யூஸ் மேத்தமெட்டிக்ஸில் நமக்கு இது ரெண்டுக்குமே நமக்கு என்ன சிம்பிள்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். சம்மேஷனுக்கும் இன்டகிரேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ஐகன் வேல்யூஸ்க்கு என்ன அர்த்தங்கிறது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சம்மேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்போ எழுதும் போதும் சம்மேஷன் n = 1 to 5 அப்படின்னு எழுதுவோம். அப்போது அது சம்மேஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன், சப்போஸ் n ஸ்கொயர் சம்மேஷன் n = 1 to 5 n ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா n = 1ன்னு முதல்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ 1 ஸ்கொயர் பிகம்ஸ் 1 ப்ளஸ் அடுத்து n = 2 போடுவோம், 2 4, அடுத்து n = 3 போடுவோம், 9, அடுத்து n = 4 போடுவோம், 16, அடுத்து n = 5 போடுவோம், 25. அடுத்து என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதுறது தான் சம்மேஷன் n = 1 to 5ஓட 5 n ஸ்கொயரோட வேல்யூ ஆன்சர்னு அர்த்தம். ஸோ இந்த சம்மேஷனில் இந்த 1 2 3 4 5 அப்படின்னாலே 1க்கும் 2க்கும் இடையில் உள்ள கேப் வந்து 1. அது மாதிரி 2க்கும் 3க்கும் இடையில் உள்ள கேப் 1. அதுமாதிரி 3க்கும் 4க்கும் இடையில் உள்ள கேப் 1, 4க்கும் 5க்கும் இடையில் உள்ள கேப் வந்து 1. இப்படியே n வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேப் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் அதை வந்து டிஸ்க்ரீட் வேல்யூஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் டிஸ்க்ரீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து சம்மேஷன். ரைட்டாக இது புரியுதா? ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும், அதுக்கு தான் நம்ம சம்மேஷன் போட்டுருக்கிறோம். ஸோ அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு புரிஞ்சுக்கலாம், டிஸ்க்ரீட்டுன்னு புரிஞ்சுக்கலாம், டெஃபினிட் வேல்யூஸ்னு புரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே டிஸ்க்ரீட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது. அடுத்து இன்டகிரேஷன் ஒன்றுன்னு பார்த்துருப்போம். இன்டகிரேஷனுக்கு பாருங்கள் 1 to 5ன்னு போட்டோம்னா இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹோல் ஃபங்க்ஷன். இந்த 1 to 5ங்கிறது சப்போஸ் இன்டகிரேஷன் 1 to 5 எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் x²/2. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் மட்டும்தான் போடுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட மாட்டோம். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டோம்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த வேல்யூ வந்து அப்பர் லிமிட்டுக்கும் லோயர் லிமிட்டுக்கு இடையில என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம், டிஸ்க்ரீட்டாக இருக்க முடியாது. கண்டினியூஸாக என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். இந்த 1 to 5 வந்து 0.1 கூட நம்ம பிரிக்கலாம், 0.2 பிரிக்கலாம், 0.4 1 வந்து 1 to 2 வந்து 1 to 5 வந்து 1 to 2ன்னு பிரிக்கலாம். அப்புறம் 2 to 3 வந்து 2.1 2.2 2.3ன்னு பிரிக்கலாம், எப்படி வேணாலும் பிரிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ரெப்ரசன்ட்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், சம்மேஷன் ரெப்ரசன்ட்ஸ் டிஸ்க்ரீட். ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம், டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ஐகன் வேல்யூஸ். ஸோ ஒரு ஆப்ரேட்டர் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ணுது. இந்த ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்னவா வேணாலும் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், அடிஷனாக இருக்கலாம், எந்த ஒரு ஃபங்க்ஷனை வேணாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ணுற ஆப்ரேட்டர். ஸோ ஒரு ஆப்ரேட்டர் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ணால் ஒரு ஐகன் வேல்யூவை கொடுக்கும். அந்த ஐகன் வேல்யூ எப்படி இருக்கும், டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், கண்டினியூஸாகவும் இருக்கலாம். அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். The physical significance of the eigenvalue of an operator of an observable is that they are possible result of measurement of an observables. இதைத்தான் நம்ம முதல்ல சொன்னேன். குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஆப்ரேட்டர் தியரியில் ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குதுன்னா அந்த ரிசல்ட் எப்பவுமே பாசிபிள் சொல்யூஷன்ஸ், எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ் கிடையாது. பாசிபிள் சொல்யூஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, அந்த வேல்யூ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னா அது ரெண்டுக்கு இடையில என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஸோ அதைத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுது. இப்போ திரும்ப படித்தா புரியும். த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஆஃப் அன் ஆப்ரேட்டர் ஆஃப் அன் அப்சர்வபிள் இஸ் தட், அப்சர்வபிள் என்ன சொன்னேன், எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டெஃபினிட் வேல்யூ, அதுதான் அப்சர்வபிள். இஸ் தட் தே ஆர் பாசிபிள் ரிசல்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் அன் அப்சர்வபிள். பாசிபிள் ரிசல்ட் அப்படின்னு வரும்போது அது இதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம். அதுதான் பாசிபிள்னு நம்ம சொல்லுவோம், டெஃபினிட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ரைட். ஐகன் வேல்யூஸ் கேன் பி மெஷர்ட் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட். The outcome of energy measurement in an experiment is energy eigenvalue of the system. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் எனர்ஜியை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதான் அவுட்கம், அதை தான் அப்சர்வபிள் நம்ம சொல்கிறோம், எனர்ஜி ஐகன் வேல்யூ ஆஃப் த சிஸ்டம். இன் தியரி we call it as a possible energy value of an eigen value. Right? In order to treat a dynamical variable A must
must an observable, the operator denoting it must be Hermitian, so that expectation A is real. ஸோ ஹெர்மிஷியன் அப்படியே இருந்துச்சுன்னா ஸோ நம்ம செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஹெர்மிஷியன் பார்த்தோம்ல அதுதான் வருது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஏ வந்து ரியல், அங்கே பார்த்த பாயிண்ட் தான் இங்கேயும் வருது. ரைட். இன் அடிஷன் த ஐகன் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆப்ரேட்டர் ஷுட் ஃபார்ம் ஏ கம்ப்ளீட் செட். The eigenfunction set by A of self-adjoint operator A are said to be complete set if any arbitrary wave function psi of the system can be expressed into a linear combination. ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஆப்ரேட்டர் ஆக்ட் பண்ணுது, ஸோ அது ஒரு ஐகன் வேல்யூவை கொடுக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனும் கொடுக்குது. ஸோ அந்த psi of the system அப்போ எப்படி இருக்கும், ஃபங்க்ஷன் ஆஃப் த சிஸ்டம் எப்படி இருக்கும்னா, இட் இஸ் எ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் discrete eigen values and continuous eigen values. அந்த பாயிண்ட்டை புரிய வைக்கிறது தான் இவ்வளோ சொல்லியிருக்கு. சிம்பிள். ஸோ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் ஒரு ஆப்ரேட்டர் ஆக்ட் பண்ணுது, அது ஒரு ஐகன் வேல்யூவை கொடுக்குது, திரும்ப ஒரு ஐகன் ஃபங்க்ஷனை கொடுக்குது. ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் ஃபங்க்ஷன் அதாவது டிஸ்க்ரீட் ஐகன் வேல்யூஸாகவும் இருக்கும், கண்டினியூஸ் ஐகன் வேல்யூஸாகவும் இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் ஐகன் வேல்யூஸ் ஆஸ் வெல் அஸ் கண்டினியூஸ் ஐகன் வேல்யூஸ். இப்போ ஈக்குவேஷன் பார்த்தா புரியும். ஸோ psi is equal to summation A belongs to D, ஸோ A to D CA pi A. CAங்கிறது ஐகன் வேல்யூ, பையங்கிறது ஃபங்க்ஷன், ப்ளஸ் இன்டகிரேஷன் A belongs to C, CA pi A DAன்னு எழுதியிருக்கு. இங்கேயும் CAங்கிறது ஐகன் வேல்யூ, பையங்கிறது ஐகன் ஃபங்க்ஷன். இதை வந்து ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுக்கிறோம். If the members of the set in equation 1, the summation is over the discrete path and the integration is over the continuous path. ஸோ சம்மேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, டிஸ்க்ரீட் பாத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. இன்டகிரேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, கண்டினியூஸ் பாத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. கண்டினியூஸ் பாத் ஆஃப் ஐகன் வேல்யூ ஸ்பெக்ட்ரம். எனி டைனமிக்கல் வேரியபிள் ரெப்ரசென்டட் பை a Hermitian operator having a complete set of eigen value is called observables. இதெல்லாம் தியரி, இதுதான் நம்ம பார்த்தோம். Now we normalized the wave function psi by assuming that the eigen values of the operator A are all discrete. A ஆர் ஏஆர்இ ஓஆர்னு போட்டிருக்கோம், அது ஏஆர்இன்னு மாற்றிருக்காங்க. டிஸ்கிரைப்னு எழுதியிருக்கு, அது டிஸ்கிரைப் இல்லை டிஸ்கிரீட். தென் இன்டகிரேஷன் -2 ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் psi star psi d tau is equal to 1. நான் சொன்னதில் நார்மலைசேஷன்னாலே psi star psi d tau is equal to 1 வரணும், அதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நார்மலைசேஷனுக்கு அது எழுதிட்டோம். ஸோ அப்போ வந்து சம்மேஷனுக்குள்ளே எழுதுகிறோன்னா சம்மேஷன் ஏ ரெண்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ சம்மேஷன் ஏ ப்ரைம் சிஏ ஸ்டார் சிஏ ப்ரைம். ஸோ சிஏ ஸ்டாருங்கிறது ஐகன் வேல்யூ, சிஏ ப்ரைம்ங்கிறது இன்னொரு ஐகன் வேல்யூ. இன்டகிரேஷன் -2 ப்ளஸ் பைஏ ஸ்டார் பைஏ ப்ரைம் டி டவ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் சிஏ ஸ்கொயர். அங்கே பைஏ ஸ்டார் பை ப்ரைம் வந்து ஒன்றாகி போயிடும், இங்கே சிஏ ஸ்டார் சிஏ ப்ரைம்ங்கிறது மாடுலஸ் சிஏ ஸ்கொயர் ஆயிரும். இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், -2 × +2 வந்து நம்ம வந்து மாடுலஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா, -2 × +2 வந்து மாடுலஸ் 2 ஸ்கொயர்னு மாடுலஸ் 2ன்னு நம்ம எழுதிக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருக்கு. ஸோ சம்மேஷன் மாடுலஸ் சிஏ ஸ்கொயர். அந்த மாடுலஸ் போட்டாலே மேக்னிடியூட்னு அர்த்தம், நெகட்டிவ் கிடையாது. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். இது எப்படி கிடச்சிச்சு, ஒரு அசம்ஷன் பண்ணோம். என்ன அசம்ஷன் பண்ணோம், நவ் வி நார்மலைஸ் த வேவ் ஃபங்க்ஷன் psi by assuming that all eigen values of the operators are discrete. eigen values of the operator எல்லாம் discrete-ன்னு கன்சிடர் பண்ணோம். இந்த ஈக்குவேஷனில் ஐகன் வேல்யூலாம் என்னது, சிஏ, அங்கே இன்டகிரேஷனுக்குள்ளே சிஏ, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் ஒன்று வந்து ஸ்டார் போட்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஐகன் வேல்யூவையும் டிஸ்கிரீட்டுக்குள்ளே எடுக்கிறோம். அதனால சம்மேஷனுக்குள்ளே அந்த ரெண்டு ஐகன் வேல்யூவையும் கொண்டு வந்துடுறோம். அப்புறம் அந்த ஐகன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஸ்கிரீட்டாக கன்சிடர் பண்ணிக்கல, அதனால அதை வந்து கண்டினியூஸ்குள்ளே போட்டுறோம், அதாவது இன்டகிரேஷன் பார்ட்டுக்குள்ளே போட்டுக்கிறோம். அடுத்து CA இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட். இதுதான் ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட். ப்ராபபிலிட்டிங்கிறது பாசிபிள் வேல்யூ. நம்ம சொன்ன மாதிரி இந்த CA மாடுலஸ் CA ஸ்கொயர்னு போட்டோம்னா அதுதான் ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட். நவ் வி டிஃபைன் கிரானக்கர் டெல்டா ஃபங்க்ஷன். கிரானக்கர் டெல்டா A prime is equal to 1 ஃபார் A is equal to A prime. A is equal to A prime இருக்கையில் தான் கிரானக்கர் டெல்டா A prime வந்து 1 இருக்கும். அதர்வைஸ் இட் இஸ் 0. பை சூட்டபிளி சூஸிங் த வேல்யூஸ் ஆஃப் CA we can make summation CA square is equal to 1.
thus psi is normalizable. That is, அதாவது summation CA square வந்து நம்ம எப்போ ஒன்றாக்க முடியும், suitably choosing the values of CA. அப்போ summation CA square ஒன்றாக்கிட்டோம்னா thus psi is normalizable. That is integration -2 plus infinitive. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷனுக்குள்ளே இருக்குது pi a star pi a prime. ஸோ pi a star pi a prime d tau is equal to 1. எப்போ a is equal to a prime இருக்கும்போது அந்த suitably selecting சொன்னோம்ல, எப்போ அதைத்தான் a is equal to a prime இப்படி நம்ம செலக்ட் பண்ணோம்னா இன்டகிரேஷனுக்கு உள்ளது வந்து -2 plus pi a star pi a tau d tau is equal to 1 ஆகி போயிடும். ஸோ pi a primes are normalized. Thus the eigenfunction belonging to discrete eigenvalues are normalizable. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கூட உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லலாம். The eigenfunction belonging to discrete eigenvalues are normalizable. ஸோ ஒரு eigenfunction இருக்குது, அது கொடுக்குற eigenvalues எல்லாமே டிஸ்க்ரீட்டாக இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த டிஸ்க்ரீட் eigenvalues எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒன்றுக்கு ஒன்று நார்மலைசபிளாக இருக்கும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், முதல்ல வந்து டிஸ்கிரிட்னு கன்சிடர் பண்ணோம், இப்போ வந்து கண்டினியூஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். when all the eigenvalues form a continuous eigenspectrum, normalization condition becomes. அங்கே முன்னாடி வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், we normalize the wave function psi by assuming that all the eigenvalues of the operator a are discrete ன்னு கன்சிடர் பண்ணோம். இப்போ வந்து கண்டினியூஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகும், ஸோ கண்டினியூஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம நார்மலைசேஷன் வரும்போது 1ன்னு போட்டுக்கிறோம். ஏன்னா ஸ்பெக்ட்ரம் நார்மலைசேஷன் கண்டிஷன் பிகம்ஸ். ஸோ அங்கே வந்து அதே தான் போட்டோம், சம்மேஷன் போட்டு ரைட் ஹேண்ட் சைடு 1ன்னு போட்டோம். அதே தான் இங்கேயும் போட்டோம். 1 is equal to -2 plus CA star DA CA prime DA integration pi a prime pi a star pi a prime d tau. Since a is continuous, a continuous, then integration pi a star pi a prime d tau is equal to Kronecker delta a prime. So Kronecker delta a prime na அது வந்து Kronecker delta a minus a prime க்கு ஈக்குவல். அதான் போட்டிருக்குது. where Kronecker a prime is Dirac delta function. அங்கே வந்து வரும்போது Kronecker deltaன்னு சொல்கிறோம், இங்கே வந்து Dirac delta அப்படிங்கிறோம். அதாவது டிஸ்கிரிட்டில் வரும்போது அதவே Kronecker deltaன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், கண்டினியூஸில் வரும்போது Dirac delta ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஸோ Dirac delta a prime is equal to infinitive for a prime is equal to a, otherwise it is 0. So -2 plus infinitive Dirac delta a prime dA prime is equal to 1. இதுதான் கண்டிஷன். பை யூஸிங் a standard result என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இன்டகிரேஷன் f of x prime Dirac delta x prime dx prime is equal to f of x ன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த ஈக்குவேஷன் 3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 இருக்குது, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 போட்டுக்கிறோம். ஸோ -2 ப்ளஸ் CA ஸ்கொயர் DAன்னு மாறிடும். ஏன்னா இது எல்லாமே fx prime Dirac delta xx prime dx prime இது எல்லாமே f of xன்னு அர்த்தம். ஸோ ரிமைனிங் இருக்குது CA star CA prime மட்டும் இருக்கும், ரைட்டா. ஸோ அதை தான் மாடுலஸ் CA ஸ்கொயர் DAன்னு எழுதிக்கிறோம். therefore psi is normalizable when using equation 5 in equation 4. இந்த ஈக்குவேஷன் 5 வந்து 4ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ Kronecker delta Dirac delta a prime dA is equal to 1. ஸோ அது வந்து ஈக்குவேஷன் 5ல் என்ன இருக்குது, இதான் ஈக்குவேஷன் 5, அதை வந்து 4ல் போடுறோம். ஸோ அதை வந்து Kronecker delta Dirac delta a prime வந்து 1ன்னு எழுதினோம்னா இன்டகிரேஷன் pi a star pi a d tau is equal to, அதர்வைஸ் 0ன்னு போட்டிருக்கு, இன்ஃபினிட்டிவ்னு ஆகி போயிடும். த ஐகன் வேல்யூஸ் ஆர் நான் நார்மலைசபிள். ஸோ ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுன்னா நமக்கு நார்மலைசபிள் ஆகும். ஏன்னா இங்கே மாடுலஸ் CA ஸ்கொயர் DA வந்து 1ன்னு இருக்குது, ரைட்டா. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து pi a star pi a prime. ஸோ அது வந்து என்ன ஆகும், அது வந்து இன்ஃபினிட்டிவ் ஆகி போயிடும், 0 ஆகி போயிடும். ஏன்னா இது வந்து 1, சரியா. இந்த CA d tauங்கிறது 1. ஸோ அதுக்கு இந்த பக்கம் வரும்போது அது 0 ஆகி போயிடும். ஸோ 1/0ங்கிறது இன்ஃபினிட்டிவ் ஆகி போயிடும். அதுதான் இந்த pi a star pi a prime d tau is equal to இன்ஃபினிட்டிவ்னு போட்டிருக்கு. த ஐகன் வேல்யூஸ் ஆர் நான் நார்மலைசபிள். இங்கே வந்து சப்போஸ் கண்டினியூஸ், அதாவது ஒரு ஐகன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ணுற கொடுக்குற ஐகன் வேல்யூஸ் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாமே நான் நார்மலைசபிள்னு அர்த்தம். டிஸ்க்ரீட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நார்மலைசபிள்னு அர்த்தம். அதான் அங்கே நம்ம பார்த்தோம். thus the eigen function belonging to
the continuous eigenvalues are non-normalizable. அதான் இங்கே இப்போ ஸ்டேட்மெண்ட். thus the eigenfunction belonging into போட்டுட்டு belonging to continuous eigenvalue are non-normalizable. When we look for normalizable eigenfunctions described, eigenvalues are continuous, the eigenfunction path, then the normalization condition gives summation a belongs to d ca square plus summation a belongs to c ca square d is equal to 1 இருக்கணும். ரைட்டா? இதுதான் மொத்தத்துக்கு நம்ம எழுதுறது. இதுக்கப்புறம் இதோட இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் த சொல்யூஷன் ஆஃப் த ஐகன்வேல்யூ ஈக்குவேஷன் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஃபிசிக்கல் அட்மிசிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஆஃப் த ஐகன் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட். இட் இஸ் பாசிபிள் for a set of eigenfunctions to have same eigenvalue. இதுதான் முக்கியமான பாயிண்ட். It is possible for a set of eigenfunctions to have same eigenvalue. இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் கேள்விப்பட்டிருப்போம். டீஜெனரசி அப்படின்னு. டீஜெனரேஷன் என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் ஹாவ் சேம் எனர்ஜின்னு அர்த்தம். அதே தான் இங்கே புரியுது. இட் இஸ் பாசிபிள் ஃபார் எ செட் ஆஃப் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் டு ஹாவ் சேம் ஐகன் வேல்யூ, டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல் ஹாவ் சேம் எனர்ஜி. அந்த பாயிண்ட் தான் இது. என்ன அர்த்தம்? ஒரு ஐகன் ஃபங்க்ஷனுக்கு அது ஒரு ஆப்ரேட்டர் அந்த ஐகன் ஃபங்க்ஷன் வேவ் ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ணி கொடுக்குற ஐகன் வேல்யூ அப்படிங்கிறது நிறைய ஐகன் வேல்யூஸ் இருக்கும். பாசிபிள் ரிசல்ட், பாசிபிள் சொல்யூஷன்ஸ், நிறைய ஐகன் வேல்யூ. இந்த அது எப்படி இருக்கும்? இட் இஸ் பாசிபிள் ஃபார் எ செட் ஆஃப் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் டு ஹாவ் சேம் ஐகன் வேல்யூ. ஸோ நிறையா வேவ் ஃபங்க்ஷன் மேலே ஆப்ரேட்டர் ஆக்ட் பண்ணினாலும் அது கொடுக்குற ஐகன் வேல்யூ சேமாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. அதுதான் இந்த பாயிண்ட். இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஐகன் ஃபங்க்ஷன் பிலாங்கிங் டு எ கிவன் ஐகன் வேல்யூ, த ஐகன் வேல்யூ இஸ் செட் டு பி நான் டீஜெனரேட். If there exists only one eigen function belonging to a given eigen value, ஸோ அந்த ஐகன் ஃபங்க்ஷனில் ஒரு ஆப்ரேட்டர் ஆக்ட் பண்ணி கொடுக்குற கிவன் ஐகன் வேல்யூ வந்து ஒரே ஒரு வேல்யூவாக இருந்துச்சு, சிங்கிளாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பிலாங்கிங் டு கிவன் ஐகன் வேல்யூ, த ஐகன் வேல்யூ இஸ் செட் டு பி நான் டீஜெனரேட். ரைட்டா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதர்வைஸ் இட் இஸ் டீஜெனரேட். இஃப் தேர் ஆர் போட்டிருக்கு, ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட் ஐகன் ஃபங்க்ஷன் கரஸ்பாண்டிங் டு எ பர்டிகுலர் டீஜெனரேட் ஐகன் வேல்யூ, தென் த ஐகன் வேல்யூ இஸ் ஆர் ஃபோல்டு டீஜெனரேட். ஒன் ஃபோல்டு டீஜெனரேட், டூ ஃபோல்டு டீஜெனரேட்லாம் வரும். ஸோ ஆர் ஃபோல்டு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறோம். நம்ம என் டைம்ஸ் சொல்லுவோம்ல, அதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. ரைட்டா? இதில் முக்கியமான பாயிண்ட்டு, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஐகன் ஃபங்க்ஷன் பிலாங்கிங் டு எ கிவன் ஐகன் வேல்யூ, த ஐகன் வேல்யூ இஸ் செட் டு பி நான் டீஜெனரேட். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதர்வைஸ் இட் இஸ் டீஜெனரேட். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். என்ன அர்த்தம்? கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட் ஐகன் வேல்யூஸ். என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷனில் ஆக்ட் பண்ணுது, அது கொடுக்குற ஐகன் வேல்யூஸ் வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் கண்டினியூஸ் as well as discrete ஐகன் வேல்யூஸாக இருக்கும். டிஸ்கிரீட்டை வந்து சம்மேஷன் போட்டோம், அடுத்து கண்டினியூஸ் வந்து இன்டகிரேஷன் போட்டோம். ரெண்டுக்கும் நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிட்டோம். அதாவது வேவ் ஃபங்க்ஷன் ஆக்ட் பண்ணி கொடுக்குறது ரெண்டோட ஐகன் வேல்யூமே டிஸ்கிரீட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதுதான் ஃபஸ்ட்டு கேஸ், டிஸ்கிரீட் ஐகன் வேல்யூஸ். அடுத்து ரெண்டுமே கண்டினியூஸாக இருந்தால் என்னென்னு பார்த்தோம். இன்டகிரேஷனுக்குள்ளே போட்டோம். முதல்ல சம்மேஷனுக்குள்ளே போட்டிருப்போம், அடுத்து இன்டகிரேஷனுக்குள்ளே போட்டிருப்போம். அங்கே வந்து கிரானிக்கல் டெல்டா வச்சு சால்வ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து டைரக்ட் டெல்டா வச்சு சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்த கிளாஸில் வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம இந்த செகண்ட் யூனிட்டில் வந்து ஹாஃப் த யூனிட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், அதோட கிளாசிக்கல் டெரிவேஷன், அப்புறம் பிரின்சிபல் ஹைசன்பர்க் டெரிவேஷன், அதுக்கப்புறம் காமா ரே மைக்ரோஸ்கோப், டாப்ளர் எஃபெக்ட், அதெல்லாம் வரும். அது வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த யூனிட். அது வந்து நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம். தேங்க்யூ.